யாக்கோபு தன் வாழ்வின் மிக இக்கட்டான இரவில் யாப்போக்கு ஆற்றங்கரையில் தனித்து விடப்படுகிறான். அங்கே ஒரு மர்மமான நபர் விடியும் அளவு அவனோடு மல்யுத்தம் செய்கிறார். ஆதியாகமம் 32:24. அந்த நபர் யார்? இந்த போராட்டம் எதை குறிக்கிறது? இங்கேதான் ஒரு மனித சுபாவம் மாற்றப்படும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அந்த நபர் யாக்கோபை ஜெயிக்க முடியவில்லை என்று கண்டபோது அவனுடைய தொடை சந்தை தொட்டார். உடனே அது பிசகி போனது. ஆதியாகமம் 32:25. வேதாகமத்தில் தொடை என்பது ஒரு மனிதனின் சுயபலத்தை குறிக்கும். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் முன் அவனுடைய சுயபலத்தை உடைக்கிறார். யாக்கோபு தன் தந்திரத்தால் வாழ்ந்தவன். இப்பொழுது அவன் பலவீனப்படுத்தப்படுகிறான். அந்த நபர் கேட்டார், உன் பெயர் என்ன? அவன் யாக்கோபு என்றான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன். அவன் தன் பழைய அடையாளத்தை ஒத்துக்கொண்ட அந்த நிமிடம் தேவன் சொன்னார், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஆதியாகமம் 32:28. இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடி ஜெயித்தவன். ஆசீர்வாதம் என்பது பொருட்களை பெறுவதல்ல, அது தேவனிடம் நம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வது. யாக்கோபு அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் என்பது அதன் அர்த்தம். ஆதியாகமம் 32:30. யாக்கோபுடன் போராடியது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அது பழைய ஏற்பாட்டில் மனித உருவெடுத்து வந்த இயேசு கிறிஸ்துவே. ஏதேனில் தேவனை கண்டு அஞ்சி ஓடிய மனிதன் இப்பொழுது ஒரு ஆற்றங்கரையில் தேவனை கட்டியணைத்து ஆசீர்வாதம் பெறுகிறான். உடைக்கப்படும் போதுதான் ஒரு புதிய மனிதன்